அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சிம்ம ராசிக்கு வருகின்ற சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இப்போ சனி பயிற்சி படங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். இதில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் இந்த 3 பாதசாரத்தை கொண்டது சிம்ம ராசி. அதாவது மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த சாரத்தை கொண்டது தான் இந்த சிம்மராசி நேயர்கள். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்கு 6 கூடையவன் 7 கூடையவன் தான் சனி. உங்கள் ராசிக்கு 6 கூடையவன் 7 கூடையவன் சனி வருவார். அவர் இப்போ 7லேருந்து மாறி 8ல் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏற்கனவே களத்திர ஸ்தானத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு சனி இருந்துச்சு. அதனால தான் சிம்ம ராசி நேயர்கள் அன்பர்கள், அதாவது கூட அதை பையன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு ரொம்ப தடைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் பேசுவாங்க, பார்ப்பாங்க, எல்லாம் சொல்லிட்டு கிட்டத்தில் நின்றுடும். அதே மாதிரி ஜாதகம் கொடுத்துருப்போம், அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் 4 வாட்டி ஃபோன் போட்டாலும் அவங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்டில் நம்ம ஜாதகம் கொடுத்துருக்கோன்னா அவளும் பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் 2.5 வருஷமாக சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தார். இப்போது சனி பயிற்சியாகி அஷ்டம சனியாக மாறப்போகிறார். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போது 7ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு சனி மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கல்யாண திசை ஆரம்பமாகிடும். அதாவது எந்த வீட்டிலேருந்து போகிறோமோ சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார். பொதுவாகவே ஒரு வீட்டில் சனி இருக்காருன்னா அது சம்மந்தப்பட்டதுக்கு எடுத்தாலும் அவர் பயிற்சியாகி போகும்போது நல்லது பண்ணிட்டு போவார். அதனால் சிம்ம ராசிக்கு பயப்பட வேண்டியதில்லை. காரணம், சிம்ம ராசிக்கு இப்போ 12ஆம் இடம்னு சொல்கிறோம் இல்லையா, கடகராசி சயன சுகம், அங்கே குரு உச்சம் பெற போகிறார். குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 12 சயன சுகத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறப்போகிறார். கண்டிஷனை இந்த வருடம் நீங்கள் எழுதி வச்சிங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு 100க்கு 80 பேருக்கு இந்த கல்யாண பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா சயன சுகத்தில் குரு உச்சகம் பெறும்போது அதனுடைய பலனை கொடுப்பார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல களத்திரத்தில் அவர் மாறி 8 அஷ்டமத்தில் போக போகிறார். அது போகும்போது நல்லது பண்ணிட்டு தான் போவார். அதனால் சிம்ம ராசி நேயர்கள் பயப்பட வேண்டியதில்லை. என்னடா அஷ்டம சனி ஆறுது, ஏற்கனவே கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில், அதாவது சயன சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு உச்சம் பெறப் போகிறார். அதனால் கடகராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்கள் தைரியமாக வெளியில் ஜாதகம் கொடுக்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு கல்யாண வருடமாக அமையும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொருளாதார ரீதியாக வருகின்ற ஆண்டில் இந்த அஷ்டம சனி வரும்போது உடல் ரீதியாக கவனம் தேவை. அப்பா அம்மாவுக்கு உடல் ரீதியாக கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாகவே அஷ்டம சனி ஏற்படும்போது வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் சனியும் சூரியனும் நேர்பகை. ராசியில் அப்பா பிள்ளையாக இருந்தாலும் கிரக ரீதியாக நேர்பகை. அதனால் நீங்கள் உங்களுடைய ராசிநாதனுக்கு 8ஆம் இடத்தில் சனி சஞ்சனம் போது அதிகப்படியான கவனங்கள் தேவை. முடிந்த வரைக்கும் டெய்லி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ இருந்தால் போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எந்த வேலையும் ஆரம்பிங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. முடிந்த வரைக்கும் இந்த 2 ஆண்டு காலம் சனி பயிற்சி ஆகும் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி செய்வது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. ஜாதக ரீதியாக உங்களுக்கு பர்சனலாக இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பொதுவான பலன் தான். இந்த சனி இப்படி போனால் எப்படி இருக்கும், இந்த ராசி இப்படி தான் சொல்கிறது. உங்கள் சொந்த ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நேராக பலனை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கீழ்கண்ட ஒரு முகவரி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம செல் நம்பர்லாம் அதில் கொடுக்குறோம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் நம்மளுக்கு கேட்கலாம். அதுக்கு நம்ம எந்த நேரமும் பதில் சொல்ல தயாராக உள்ளோம். அந்த வருகின்ற சனி பயிற்சி தவிர உங்களுக்கு குரு பயிற்சி தான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதனால் அந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் சிம்மராசி நம்மளுக்கு நல்லதே செய்யட்டும்.
உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். வணக்கம்.